கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான சகோதரனே, சகோதரியே, என் அன்பு செல்ல பிள்ளைகளே, வாலிபர்களே, இன்றைக்கு உங்களை இந்த உலகத்துல யாரும் நேசிக்கவில்லை என்று நினைச்சு மன வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? என்னிடம் அன்பு கூறுவதற்கு ஒருவருமே இல்லையே, என்னிடம் பேசி ஒரு நல்வார்த்தைகளை சொல்வதற்கு கூட என்னை யாரும் இல்லையே, என்னை பெற்றவர்களும் மறந்து விட்டார்கள், உற்றார் உறவினர்களும் மறந்து விட்டார்கள் என்று நினைத்து வேதனையில இருக்கிறீர்களோ? உங்களுக்காக இப்பொழுது ஒரு நல் வார்த்தையை கூறுகிறேன். ஏசாயா 49 அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொல்லி எவ்வளவு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. ஒருவேளை உலகம் உங்களை மறக்கலாம், உங்களை பெற்றோர்கள் உங்களை மறந்திருக்கலாம், உங்களுடைய உடன் பிறப்புகள் உங்களை மறந்திருக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக மறந்து உங்கள்கிட்ட பேசாம ஒரு பகையை போல காணப்படலாம். ஒருவேளை உண்மையாகவே உங்களுடைய சொந்த தாய் தகப்பன் கூட இழந்து ஒரு உண்மையான ஒரு அன்புக்காக நீங்க தவித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்கல அப்படின்னு சொல்றாரு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சும்மா இதை பார்த்து கொண்டு வாட்ஸ்அப்ல ஒருவேளை நீங்க பார்ப்பீர்களானா, சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து அப்பா அம்மா ஒருவேளை இல்லாம நீங்க கண்ணீர்ல இருக்கலாம். ஆனா ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, ஏசப்பா உங்களை மறக்கல. ஆகவே நீங்க யார் மறந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா என்ன நேசிக்கிறார், ஏசப்பா என் மீது நினைவா இருக்கிறார் என்று சொல்லி நீங்க அவரிடம் அன்பை கூறுங்க. இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க, மறக்காதுங்க. இந்த வசனம் உங்களை ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. அந்த வழியில வந்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாக இந்த வசனம் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் என்று நம்புகிறேன். ஏசப்பா இந்த நாள் முழுதும் என்னை கைவிடாதுங்க ஏசப்பா என்று சொல்லுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டாரு. உலக தகப்பன் தாய் மறந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை மறக்கல என்பதை நீங்க மறந்து விடாதுங்க. அவர் உங்கள் மீது நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.